லமின் யமால் அப்படின்ற ஒரு 16 வயசு பையன் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் அணிக்காக யூரோ 2024ல ஆடிட்டு வராரு. அண்ட் செமிஃபைனல் மாதிரியான குரூஷியலான கேம்ல ஒரு அருமையான கோல் அடிச்சு இப்ப ஸ்பெயினை பாத்தீங்கன்னா யூரோ 2024 ஃபைனலுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த 16 வயசு இளைஞர் பாத்தீங்கன்னா அவரோட நேஷனல் டீமுக்காக ஆடுறாரு. வேற இன் இந்தியா என்னதான் நல்ல டேலண்ட் இருந்தாலுமே 16 வயசுல பாத்தீங்கன்னா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதன் காரணத்துல அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணி மோஸ்ட் ஆஃப் த பசங்களால பாத்தீங்கன்னா போக முடியல. இந்த ரெண்டு ஃபேக்டர்ல எந்த ஃபேக்டர் கரெக்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபார் திஸ் எக்ஸைட்டிங் வீடியோ. பேசிக்கலி நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸை பார்த்தோம்னா அவங்க யங் ஏஜ்லேயே நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க ஃபார் தேர் யங்ஸ்டர்ஸ். பிகாஸ் யங் லெக்ஸ் இருந்தா கண்டிப்பா அந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஸ்பெயின் அணியா இருக்கட்டும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சான்ஸ் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லமின் யமாலா இருக்கட்டும், அவருக்கு 16 வயசு தான் அது. நிக்கோ வில்லியம்ஸா இருக்கட்டும், அவருக்கு ஒரு 18 இயர்ஸ் தான் அது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் லெக்ஸ் இருந்தா கண்டிப்பா டோர்னமெண்ட்டை வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்போர்ட்டை அப்ரோச் பண்றாங்க. வேறஸ் இன் இந்தியா கண்டிப்பா 19 இயர்ஸாவது ஆகும் டு டெபியூ ஃபார் யுவர் நேஷனல் டீம் அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் 19 இயர்ஸில் தான் ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பேசிக் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கொஞ்சம் எசென்ஷியலாக இருக்குது. நம்ம பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டடீஸ் கண்டிப்பாக இருந்தாகணும், அட்லீஸ்ட் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட எல்லா பேரண்ட்ஸுமே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 16 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் விளையாடுறது ஃபார் யுவர் நேஷனல் டீம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் இந்த கல்ச்சர் சேஞ்ச் ஆகுமா இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது எங்களோட கருத்து. பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மேலே அதிகபட்சமான ஆர்வம் கொண்டு இருக்காங்க. பட் 16 இயர்ஸில் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டடீஸ் நீ படிக்காத போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. இந்தியாவில் இந்த ஸ்போர்ட்டிங் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்லோலி பட் ஸ்டெடிலி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு பையன் டேலண்டாக இருந்ததுன்னா அந்த பையனை பேக் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன் நியர் ஃபியூச்சர் கல்ச்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேரண்ட்ஸ் ஃபாரினர்ஸ் மாதிரி 16 இயர்ஸ்லேயே நீ படிப்புலாம் வேணாம்ப்பா, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நாட்டை பெருமைப்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியன் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ் அதாவது 12th நீ முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. பட் ஃபோர்சிபியல் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன? 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லேயே ஒரு பையன் யூரோஸில் கலக்கின்னு இருக்கான், அவனை மாதிரி நீங்கள் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.